அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, நம்மளுடைய வாழ்வில் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று மேசராசினி நேயர்கள் வியக்கும் வண்ணம் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் உங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீருங்க. அந்த வகையில மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மேசராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. இதனால் உங்களுடைய ஜென்மராசி சஞ்சாரம் ஆரம்பிக்குதுங்க. ஜென்மராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் கஷ்டங்கள் ஏற்படும். இதற்கு ஏற்றாற்போல் ராமபிரான் வனவாசம் சென்ற போது அவரது ஜாதகத்தில் குரு அவரது ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தார். போன்ற புராதன காலத்தில் பிரசித்தி பெற்ற பல மன்னர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தின்படி ஜென்ம ராசியில் குரு சஞ்சரித்த பொழுது பல துன்பங்கள் ஆளாகினாங்க. ஆகவே மக்களிடையே ஜென்ம குரு வனத்திலே என்றொரு மூதுரையும் மக்களிடையே உருவாகியது. சற்று சிந்தித்து பார்த்தால் இத்தகைய பொது கருத்து நியாயமற்றது என்பது புலப்படுங்க. ராமபிரான் சாதாரண மனிதன் அல்ல, அவர் ஒரு மகத்தான அவதார புருஷர். மேலும் அவர் அவதரித்த போது 5 கிரகங்கள் அவர்களது உச்சராசியில் அமர்ந்திருந்தது. அவரது அவதார புருஷர்களுடைய ஜாதகங்களுடன் எளிய மனிதர்களான நமது ஜாதகங்களோடு ஒப்பிட பார்ப்பது முற்றிலும் தவறானது. ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் போது குடும்ப கவலைகள் அதிகரிக்குங்க, திருமண முயற்சிகள் தள்ளி போகுங்க, தசாபுக்திகள் தோஷமற்று இருக்கும் பட்சத்துல கணவன் மனைவி உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரம். இருந்தாலும் சற்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த குரு பகவானுடைய மேசராசி பிரவேசம் பல விதங்களிலும் உங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது புலனாகும். ஜென்ம ராசியில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் என்னதான் உங்களுக்கு பல துன்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூடிய விரைவில் அவர் ரிஷபராசியை நோக்கி நகர இருப்பதால் ஏற்பட்டு வந்த துன்பங்களுடைய கடுமை குறைய இருக்குதுங்க. இதனால் என்ன மாதிரியான பின்னடைவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு வந்தாரோ அவற்றிலெல்லாம் சிறந்த ஒரு மாற்றம் ஏற்பட இருக்குது. தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைய இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துகள்ல ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. இந்த காலகட்டங்கள்ல சுக்கிரனுடைய நிலையினால உங்களுக்கு வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. பூர்வ புண்ணிய, கலத்திரம், பாக்கியம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது பல நன்மைகளுக்கு வழிவகுக்கும் விதமா குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ள தருணத்துல குரு செவ்வாயினுடைய ராசியான மேஷத்தில் சஞ்சரிப்பது அதிக அலைச்சலையும் பொறுப்புகளையும் வெளியூர் பயணங்களை அளித்தாலும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் உயரதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இத்தருணங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பல காரணங்களால பணிகள்ல கவனக்குறைவு ஏற்பட்டு இருக்கும். ஆனா அந்த நிலைமை தற்போது முற்றிலுமாக மாற இருக்குதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை, அதுவும் உங்களுடைய மனதிற்கு நிறைவை தரக்கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை நீங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த காலகட்டங்களில் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குருவினுடைய ஜென்ம ராசி சஞ்சாரம் நியாயமற்ற போட்டிகளை அதிகரிக்க செய்யுங்க. இருந்தாலும் வர்த்தகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று நிலை கொண்டிருப்பதால லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது.
சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு வந்த நிலையில இருவருக்குள்ளும் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குது. கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்டு வந்த பகையுணர்ச்சி நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையும் மன திருப்தியும் ஏற்பட இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சற்று யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. கூடுமான வரைக்கும் இந்த ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது நல்லதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்படலாம். இந்த தாமதங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே கிடையாதுங்க. மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரனும் ஜீவனக்காரகரான சனி பகவானும் சாதகமான நிலையில சஞ்சரிக்கிறாங்க. குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளை தடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. திரைப்பட நடிகைகள் கடினமான பாத்திரங்கள்ல நடிக்க வேண்டி இருக்குங்க. ஆனா இந்த கதாபாத்திரத்தின் காரணமாக உங்களுக்கு பல வாய்ப்புகள் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவும் கிடைக்க இருக்குது. திருமணமாகியுள்ள கலைத்துறையினருக்கு குடும்ப ஒற்றுமையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மேசராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குடும்ப பிரச்சனைகளினால் கட்சி பணிகள் பாதிக்கப்பட்டிருக்குங்க. மன நிம்மதி குறைந்திருக்கும். பொதுக்கூட்டங்கள்ல பேசும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் ஏதுங்க. மேல்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதால மனதில் கவலையும் அச்சமும் அதிகரிச்சிருக்குங்க. மிகவும் சாதுரியத்துடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. ஒரு சிலருக்கு வழக்குகள்ல சிக்கி அவதியுறும் சாத்தியக்கூறுகள் உள்ளத குரு பகவானுடைய நிலை எடுத்துக்காட்டுது. இது மாதிரியான நேரங்கள்ல இடங்கள்ல பேசும்போதும் பொதுக்கூட்டங்கள்ல பேசும்போதும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்பதை யோசித்து சிந்தித்து பேசுவது நல்லதுங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய மூக்கை நுழைக்க வேணாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் உபபலம் பெற்றுள்ளதால விளைச்சலும் வருமானமும் இந்த காலகட்டங்களில் திருப்திகரமாகவே இருக்குங்க. உங்களுடைய ஜென்ம ராசி குருவினால் வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்குங்க. இருந்தாலும் அதற்கேற்ற லாபத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாரு. இதனால உங்களுடைய பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. கால்நடைகள் அபிவிருத்தியாகுங்க. குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குடும்ப கவலைகள் மற்றும் சூழ்நிலை கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு படிப்பு ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய முழு கவனத்தையும் பாடங்கள்ல செலுத்த முடியுங்க. ராகு உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் இருப்பதால சிறு உடல் உபாதைகள் மற்றும் கவலைகள் ஏற்படும். ஆனா அவற்றை தகர்த்தெறிந்துவிட்டு இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேசராசினியர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, 12 வியாழக்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அல்லது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வருவது தன்னிகரற்ற ஒரு பரிகாரமா அமையுது மேசராசியினருக்கு.